பொருளாதார ரீதியாக நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டாவே பல பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. ஒரு வாஸ்துபடியான வீடு இருந்தால் நிம்மதி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். அந்த நிம்மதியிலேயே இந்த பொருளாதார ரீதியாக எல்லாமே உள்ள வந்துடும். இப்போ ஒரு வீட்டில் வருமானம் பணம் வரணும் அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் வடக்கில் ஒரு ஜன்னல் இருக்கணும். இது மிக மிக முக்கியமானது. அந்த ஜன்னலை திறந்தா வானம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இரண்டாவது, வடக்கு காலி இடங்கள் இருக்கணும். நம்மளுடைய தாய் சுவருக்கும் நம்மளுடைய சுற்றுச்சுவருக்கும் உள்ள காலி இடங்கள் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஜன்னலை திறந்தா வென்டிலேஷன் அந்த வானம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, தெற்கு பக்கம் காலி இடம் குறைவாக இருக்கணும், வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டாவே அந்த வீட்டில் வருமானத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை, வருமானம் ஓரளவுக்கு மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இது ஒரு அமைப்பு. இதை விட இந்த வந்த பணத்தை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியம். வர பணமெல்லாம் விரயமாக போகுதுங்களே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அங்கே தென்மேற்கில் கட்டாயம் பெட்ரூம் இருக்கணும். அந்த தென்மேற்கு பெட்ரூமில் உங்கள் கஜானா வச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பணம் வரும், அதை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்புனா தான் அங்கே பொருளாதார ரீதியாக ஒரு பிராபம் வரும்.